வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். 5வது முறையாக களமிறங்கும் வெற்றி வேட்பாளர் அமைச்சர் பெரிய கருப்பன். தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து முருகன். முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் திருப்பத்தூரில் மீண்டும் களமிறங்கியுள்ளார். அவர் அதிகமான தொண்டர்களோடு திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்தார். திருப்பத்தூர் தொகுதியில் பல நல்ல திட்டங்களை தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்படி நிறைவேற்றியுள்ளேன். இத்தொகுதிகள் எந்தவித குறைபாடும் இல்லாமல் பொதுமக்கள் உள்ளனர். அவர்கள் தொடர்ந்து என்னை 5வது முறையாக தேர்ந்தெடுப்பார்கள். வெற்றி வாய்ப்பை கொடுப்பார்கள். ஓடிடும் நதி போல மனசிருந்தால் அது சேர்ந்திடும் இடமெல்லாம் செழித்திருக்கும். ஊரில உன் போல உள்ளம் வருமா, பேரில உன் பேர சொல்ல வருமா? சொத்துக்கு சுத்துறதாரு, இங்கு நித்தமும் அழுவதாரு. நேர் செல்லும் ஒரு பிள்ளை, பேர் சொல்லும் ஒரு பிள்ளை. மீண்டும் அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையும். அண்ணன் தான் முதல்வர், அதில் எவ்வித மாற்றமில்லை. வெற்றி சின்னம் உதயசுரம் அனைவருக்கும் தனது ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.